கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ எந்த நீதியை சார்ந்து கொண்டு இருக்கிறாய்? சுய நீதியா அல்லது என்னுடைய நீதியா? இன்னைக்கு அதான் கேட்கிறார். சுய நீதினாலதான் இன்னைக்கு உலகங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. சுய நீதினாலதான் அன்புகள் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுய நீதினால அன்பு இல்ல. தேவ நீதி வெளிப்படும் பொழுது அனைவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். தேவ நீதி வெளிப்படும் பொழுது சோர்ந்து போனவனுக்கு சத்துவத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அப்பா மை துதிக்கிற ஆண்டவரே, கண்களை மூடி அதை நோக்கி பார்த்து உடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போகும். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு என் அறிவு, என்னுடைய ஆற்றல், என்னுடைய பலன், என்னுடைய பராக்கிரம் என்று சொல்லி பா எனக்கு நானே நியாயாதிபதி என்று சொல்லி ஒருவேளை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமேனால் எங்களை மாற்ற ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். உடைய வல்ல வாக்கு தத்தங்கள் எங்களுடைய தடுமாற்றமான பாதையை சீர்படுத்திட்ட ஆண்டவரே. ஆமென். எங்களுடைய சிந்தையில சித்தத்துல நாங்கள் நடக்காதபடி உடைய கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீராக. நல்ல அழகா ஒப்பு கொடுங்க. ஆமென். உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா, எங்கள் நீதி தெய்வோ நீதானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் வழிகள் எல்லாம் வாய்க்க பண்ணுவதற்கு உடைய மகிமை போதுமானதாக இருக்குதப்பா. நாங்கள் எங்கள் சுய நீதியை பற்றி பிடித்துக் கொள்ளாதபடி உம்முடைய நிச்சயமான பரிசுத்த நீதியை பற்றி பிடித்துக் கொள்ள கர்த்தர் இந்த கால வேளையில எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபையினால மூடும் ஆண்டவரே. கேளுங்க, என் நீதியை வெளிச்சமா மாற்றுங்க ஆண்டவரே. என் நியாயம் பட்ட பகல் போல இருக்கின்ற ஆண்டவரே. மலை மேல் உள்ள பட்டன் ஆண்டவரே, அது மறைந்து இருக்காது, மகிமையா நிற்கும். கிருபையினால் என்னை மூடுவீராக. கர்த்தர் வல்ல கருத்தில் கொடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்லா எடுத்து வாசிங்க. இந்த சங்கீதம் 24 3-4 வாசிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். கைகளில் சுத்தமுள்ளவனும், கைகளிலே சுத்தமுள்ளவனும், இருதயத்திலே மாசில்லாதவனுமாயிருந்து, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் என்ன செய்வான்? ஆமென். 5வது வசனம், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள நீதி எப்படி வருகிறது? ஆமென் சொல்லுமா? எல்லாருமே சுய நீதியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். வாட் எவர் ஐ டூ, வாட் எவர் ஐ திங்க், வாட் எவர் ஐ see, வாட் எவர் ஐ give is the righteous. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற காரியம், என் இருதயத்தின் நினைவுகளினாலே நான் முடிவெடுக்கிற எல்லா காரியங்களும் நீதியானது என்று சொல்லி என்னை நினைக்கும்படிக்கு சத்துரு என்னை
ஆமென் ஆட்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனா வேதத்துல ஆண்டவர் சங்கீதக்காரனுடைய அந்த அருமையான பாடல் அழகா சொல்றாரு. ஆமென். கர்த்தருடைய பர்வதத்துல ஏறும்படிக்கு கிருபை பெற்றிருக்க வேண்டும். ஆமென். அவன் பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருக்கும்படியான கிருபை பெற்றிருக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரெண்டாவது, இவனுக்கு என்ன இருக்கணும்? கையில சுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. கையில சுத்தம்னா என்ன? சோப் போட்டு நல்லா கழுவி சானிடைசர் போட்டு தடவிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அது இல்லை, அந்த சுத்தம் இல்லை. ஆமென். உன்னுடைய கிரியைகளிலே சுத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. whatever you do, that must be very neat and clean. அல்லேலூயா. இந்த சுத்தம் எதை குறிக்கிறது? யாருடைய வாழ்க்கையிலும் உபத்திரவத்தை உண்டு பண்ணாத கிரியைகள் நம்முடைய கைகளில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வல்ல வாக்குத்தத்த மகிமை நம்முடைய கைகளிலே செயல்பட வேண்டும். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ எந்த நீதியை சார்ந்து கொண்டு இருக்கிறாய்? சுய நீதியா அல்லது என்னுடைய நீதியா? ஆமென். Your self righteousness is not a righteous thing. Hallelujah. அதனால ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா சொல்றது, தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு என்ன நீங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. நான் என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா? ஆமென். ஒரு மனுஷனுடைய செயல் எல்லாருடைய பார்வையிலும் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாய் இருக்குமேயானால் அதுதான் தேவ நீதி. அல்லேலூயா. ஆமென். அது செய்கிற எனக்கு மட்டும் சரி என்று தோன்றினால் அது தேவனுடைய நீதி அல்ல. அது சத்ருவினால் எனக்குள் வைக்கப்பட்டுகிற மாம்சத்தின் கிரியைகளாய் வெளிப்படுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகளாய் வெளிப்படுகிற அது சுயநீதி. அல்லேலூயா. சுயநீதி is getting developed in a flesh. ஆமென். சுய நீதி எதில் உண்டாகிறது? நம்முடைய மாம்சத்துல, மாம்ச கிரியைகளில் உண்டாகிறது. அல்லேலூயா. ஆனால் தேவ நீதியோ நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பின் வல்லமையினால சர்வவல்ல தேவனுடைய ஆவியானவர் நம்மளை குடிகொண்டு அதை நம்மிடத்திலிருந்து எடுத்து வெளியில கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவ நீதி வெளிப்படும் பொழுது அநேகருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். தேவ நீதி வெளிப்படும் பொழுது பலவீனமானவர்களை பலப்படுத்தும். தேவ நீதி வெளிப்படும் பொழுது சோர்ந்து போனவனுக்கு சத்துவத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆனால் சுய நீதி வெளிப்படும் பொழுது குத்துயிரும் கொலையுருமா இருக்கவன கூட ஒரு நிமிடத்துல கொன்று போடும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் நம்மளை பார்க்க கேட்கிறார், நமக்காக குத்துயிரும் கொலை உயிருமாய் கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய அந்த நீதியை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த கர்த்தருடைய பர்வதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பரிசுத்த பர்வதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிறவன் அந்த பரிசுத்த பர்வதத்தின் தன்மையை ஆமென் பெற்றுக்கொண்டவனாய் இருப்பான். அல்லேலூயா. யார் அந்த பரிசுத்த பர்வதம்? கண்மலையாகிய கிறிஸ்து. பர்வதம்னா என்ன? இட் இஸ் a mountain. பர்வதம்னா மலை, கண்மலை. அப்ப அந்த பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவதற்கு ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்? பரிசுத்தனா இருக்கணும். பரிசுத்த உள்ளத்தை பெற்றிருக்க வேண்டும். சுயநீதி உடையவனா இருக்கக்கூடாது. ஆமென். தனக்கு தோன்றுகிறவைகளை நியாயப்படுத்துகிற மனுஷனா இருக்கக்கூடாது. தேவ நீதியை நடப்பிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்துல ஏற முடியும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆண்டவரே இன்னைக்கு பரிசுத்த பர்வதத்துல ஏறிக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. யோவான் பாருங்க, அந்த பர்வதத்துல தலை சாய்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த மார்பிலே அவன் எப்பொழுதும் தலை சாய்த்து கொண்டிருக்கிற அன்புள்ள சீஷனாய் இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இந்த ஒருவருக்குள்ள இருக்கிற அந்த நீதி மகிமையா இருக்குமேயானால் நிச்சயமாக அங்கே உள்ளார்ந்த ஒரு அன்பின் ஆழங்கள் ஆழமாய் வேரூன்றி கட்டப்பட்டு இருக்கும். ஆமா. கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு ஒரு கிருபையை கொடுத்து இருக்கிறார், வல்லமையை கொடுத்து இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? என் நீதியாகி அந்த கந்தலை தூக்கி போட்டுட்டு, ஆமென், என் சுய நீதியாகி அந்த அழுக்கு வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு, ஆமென், எனக்கு பரிசுத்தத்தை கொடுத்த அந்த பரிசுத்த பர்வதமாகிய கண்மலை அண்டையிலே நான் அவரிடத்துல மகிமைப்பட்டு ஏறும்படிக்கு. அல்லேலூயா. யோவான் கடைசி காலங்களில் பத்மத்தீவில் இருக்கும் பொழுது சர்வவல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையுள்ள காட்சியை பார்க்கிறான். ஆமென். வானம் திறந்திருக்கிறது. அந்த இடத்துல கர்த்தராகிய ஆண்டவர், அந்த பரிசுத்த பர்வதம் ஒரு மகிமையான சத்தத்தோடு கூட துணிக்கிறது. ஏறி வா என்னிடத்தில், ஏறி வா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது?
அதுதான் சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா தீர்க்க தரிசனமா கடைசி நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமை குறித்து அவன் பார்க்கும் பொழுது இங்க தீர்க்க தரிசனமா எழுதியிருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் அநேகர் எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ மலைகளுக்கு ஏறி போகலாம். ஆனால் தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய அனுபவத்தில் இருக்கிற நம்ம ஏற வேண்டிய ஒரு பரிசுத்த பர்வதம், பரிசுத்த மலை, பரிசுத்த கன்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த சன்னிதானம். அல்லேலூயா. அவருடைய மகிமையின் கண்மலையில நாம் ஏறும் பொழுதுதான் அவரோடு ஐக்கியப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ள வருகிறோம். ஆமென். அப்ப சுய நீதி நம்மளை ஆளுகை செய்யற வரைக்கும், சுய நீதிக்கு சொந்தக்காரனா இருக்கிற சாத்தான் நம்மை ஆளுகை செய்யற வரைக்கும் தேவ நீதி வெளிப்படாது. அல்லேலூயா. இன்னைக்கு யாரை கேட்டாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம். ஏன் என்று கேட்டால் அதுக்கு 1000 காரணம். நாம் சொல்லுகிற எல்லா காரணங்களும் கர்த்தருடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷ நீதி தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்ப கர்த்தருடைய கரத்துல இன்னைக்கு எல்லாம் எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே, ஆமே, இன்னைக்கு என் சுய நீதியை, அது மூக்குல ஒழுகிற சளி மாதிரி. சுயநீதி என்ன? மூக்குல ஒழுவிட்டு இருக்கிற காரியம், அசுத்தம். ஆமே, பாருங்க, இந்த மூக்குல ஒழுகுற ஆட்களை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்களை அடிக்கடி நாக்க நீட்டியே நக்கிக்கும். அல்லேலூயா. அதுக்கு என்னவோ அதுக்கு டேஸ்டா தெரியும். ஆமே, கண்டபடி, அதாவது தன்னில் தானே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காரியம், தன்னில் தானே பெருமை பெறக்கூடிய காரியம் சுயநீதி. அல்லேலூயா. தன்னில் தானே மார்த்தட்டி கொள்ளக்கூடிய காரியம். ஆமா ஆமா, ஆண்டவர் இன்னைக்கு அதுதான் கேட்கிறார். சுய நீதினாலதான் இன்னைக்கு உலகங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. சுய நீதினாலதான் அன்புகள் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுய நீதினால அன்பு இல்லை. அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்ல கத்தரை பார்த்து மகிமைப்படுங்க. ஆமென். ஆண்டவர், இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற சுயநீதியை நான் விடணும்ப்பா. அது அறவேக்காடு. சுயநீதி என்ன? அறவேக்காடு, வேகாத ஒரு பண்டம். அது என்ன பண்ணும்? அஜீரணத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ள இன்னைக்கு ஒரு கிருபையை தாங்க. சங்கீதக்காரர் அழகா கண்டுபிடிச்சு சொல்றாரு, கர்த்தருடைய பருவத்துல யார் யார் ஏறுவான்? அநியாயம் பிடிச்சவன் ஏறுவானா? அக்கறம் பிடிச்சவன் ஏறுவானா? சுயநீதி பேசி திரிக்கிறவ திரியாவரக்காரன் ஒருத்தன் உண்டு. அல்லேலூயா. அவன் எப்ப பார்த்தாலும் அலப்பிக்கிட்டு திரிகிறவன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, நீ கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டது உண்மையானால், அவர் சிந்தின ரத்தத்தின் வல்லமையினால உன்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு நீ நீதிமானாக்கப்பட்டு அவருடைய கிருபையினால நீ நீதிமானாக்கப்பட்டது உண்மையானால், அவருடைய நீதி உனக்குள்ளே எனக்குள்ளே வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பவன் யார்? பரிசுத்த பர்வத்தில் ஏறணும். பரிசுத்த பர்வத்தில் ஏறின பிறகு எங்க நிக்கணும்? பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கணும். அதுதான் பரலோக ராஜ்யத்துடைய நித்திய வாழ்வு. அல்லேலூயா. ஆமென். துன்மார்க்கனும் அக்கிரமக்காரனும் அநியாயக்காரனும் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துல நுழையவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாசிங்க. அப்போ 2 பேரு ஆண்டக்கார பரிசுத்த பர்வத்துல ஏறணும். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கணும்னா என்ன செய்யணும்? கைகள்ல சுத்தம் இருக்கணும், இருதயத்துல மாசு இல்லாதவன், அழுக்கு இல்லாதவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 3வது, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும், ஆமென், பொய் சாட்சி பொய் சத்தியம் பண்ணாமலும். ஆமென் சொல்லுங்க பாப்பா. சில பேர் எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவான்? 1000 முறையும் அப்படியே நடக்கிற மாதிரி அப்படி தத்துருவமா சத்தியம் பண்ணி பேசுவான். அல்லேலூயா. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்றதல்ல. அப்ப இப்படி இருக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் 2 விஷயங்களை கொடுக்கிறார். ஒன்று, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கணும் என்ன பண்ணணும்? கையில சுத்தம் இருக்கணும், இருதயத்துல சுத்தம் இருக்கணும், ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. மாயான விஷயங்கள், மாயனா என்ன? உண்மை மாதிரி தெரிகிற விஷயங்கள், சந்தோஷம் மாதிரி தெரிகிற விஷயங்கள். அல்லேலூயா. ஆமென். மாயையானது எது நிச்சயம் இல்லையோ அது மாயையானது. காணல் நீரை போன்றது. நம்முடைய கண்ணுக்கு மாத்திரம் குளிர்ச்சி தரும். ஆனா அதை தொட்ட பிறகு அது எப்படி இருக்குமா? சாராயா பலபலன்னு வர்ணமாக தோன்றும். ஆனா முடிவில விரியன் போல, பாம்பை போல அது என்ன பண்ணும்? தீண்டும். பாம்பை போல கடிக்கும். வாசிங்க அந்த வசனத்தை, வாசிங்க. நீதிமொழிகள்
30 வாசிங்க. ஐயோ ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், காரணமில்லாத காயங்கள் யாருக்கு, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், ரத்தம் கலங்கின கண்கள் யாருக்கு, மதுபானம் இருக்கும் இடத்திலே, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கு, ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து டாஸ்மாக் எப்ப திறக்கணும் பாக்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தங்கி தரித்து கலப்புள்ள சாராயத்தின் நாடுகிறவர்களுக்கும் தானே, கலப்புள்ள கள்ள சாராயத்தையும் கவர்மெண்ட் திறந்து வைத்திருக்கிற சாராயத்தையும் குடிக்கிறவனுக்கு தானே. மதுபானம் ரத்தவர்ணமாயிருந்து, மதுபானம் ரத்தவர்ணமாய் இருந்து, பாத்திரத்தில் பளபளப்பாய், ஆமா கலரா சூப்பரா ஜொலிக்கும் பாத்திரத்துல தோன்றும் பொழுது நீ அதை பார்க்காத, அது மெதுவாய் இறங்கும், மெதுவா இறங்கும். முடிவில் அது என்ன பண்ணும், பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். தேவ பிள்ளையே, மாயான எல்லா காரியங்களும் அப்படியே வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி தான் இறங்கும். அல்லேலூயா. நைஸா உள்ளர போகும், முடிவோ நரக வேதனையா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாயைக்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்காமலும். அல்லேலூயா. பூமியில தோன்றுகிற இன்னொரு மாயை பரஸ்திரி. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. பரஸ்திரியாகி அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாளா, பேசும் பொழுது தேன் போல பேசுவாளாம். வார்த்தையெல்லாம் தேன் போல தித்திக்கும். அல்லேலூயா. எண்ணெயை போல வாயில அப்படியே வழவழ குழவழன்னு போகுமா, அப்படி பேசுவாளாம் அவன். அல்லேலூயா. அப்போ இருதயத்தை மாயைக்கு ஒப்பு கொடுக்கிறவனும் சரி, கொடுக்கிறவனும் சரி, தன்னுடைய பொல்லாத இருதயத்தை மற்றவர்கள் மேல் என்ன செய்வான், அப்படியே நைஸா இறக்கி விடுவான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், சுயநீதியில சிக்கின்று தவிக்க கூடாது என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, தேவனுடைய மகிமைக்குள்ள நீ வரணும். அல்லேலூயா. மாயையை நம்பாத. உன் ஆத்துமா அநேக காரியங்களை மாயையாய் ஜோடித்து உனக்கு காட்டும். எப்போ அது துன்மார்க்கனுடைய ஆத்மாவா இருக்கும் பொழுது, சத்துரு உன்னை கெடுக்கும்படி வரும் பொழுது, யாரை விழுங்கலாமோ என்று சாத்தா சமயம் பார்த்து தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது, அவன் உன் கண்களுக்கு அநேக காரியங்களை காட்டுவான். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்தை பெறதுக்கு கை சுத்தம் இருக்கணும், இரண்டாவது இருதயம் சுத்தம் இருக்கணும், மூன்றாவது என்ன செய்யணும், மாசில்லாத கபடில்லாத மாயைக்கு ஒப்பு கொடுக்காத அந்த ஆத்துமா, ஆமென், மீட்டெடுக்கப்பட்டதா இருக்க வேண்டும். என்ன பண்ணா, இந்த வாயை ஓட்ட வாயை வச்சுட்டு பொய் சத்தியம் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணா கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார். இரண்டாவது என்ன செய்கிறார், அவனை தம்முடைய நீதியை பெறும்படிக்கு ரட்சிப்பின் தேவனால் அவன் நீதியை பெற்றுக்கொள்ள செய்கிறார். அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் மலை மேல் ஏறுவேனா, அப்படியே பரிசுத்த பர்வதத்தில் நிலை நிற்பேனா, அப்படி செய்வதற்கு என் இருதயம் சுத்தமா இருக்குதா, என் கை சுத்தமா இருக்குதா, அல்லேலூயா, என் ஆத்துமா சுத்தமாக இருக்கிறதா, ஆமென், கபடாய் ஆணையிட்டு கொண்டிருக்கிறேனா, பொய் சத்தியம் செய்து கொண்டிருக்கிறேனா, இவையெல்லாம் எனக்குள்ள இருக்குமேனால் நான் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அல்லேலூயா. ஆனா இந்த ஆசீர்வாதத்தின் அடுத்த பகுதி என்ன தெரியுமா, தேவன் கொடுக்கிற ரட்சிப்பின் தேவனால் நமக்கு வருகிற நீதி. அல்லேலூயா. இந்த நீதியை செலுத்தாதபடிக்கு மனுஷன் என்ன செய்கிறான், சுயநீதியில தன்னை திடப்படுத்தி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. வேதாகமத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின அந்த நற்செய்தி புத்தகத்துல 18வது அதிகாரத்துல 9 to 14 வசனங்கள் நம்ம வாசிப்போம். சீக்கிரமா வாசிப்போம். லூக்கா 18வது அதிகாரம் 9 to 14 வசனங்கள். சத்தமா வாசிக்கணும். 18 9 to 14 வரைக்கும். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, சில பேருக்கு நினப்பு பொழப்ப கெடுக்குது. அல்லேலூயா. நல்லா என்ன கவனிங்க தேவ பிள்ளைகளை. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்குள் இருக்கிற அந்த மாயையான
அந்த பிம்பம் என்னை விட்டு எடுக்கப்பட்டுட்டு ஆண்டவரே, இந்த மாயான தோற்றம் எனக்குள்ள இருந்து எடுக்கப்பட்டுட்டும். இன்னைக்கு அநேகருக்கு நினைப்புன தெரியுமா? ஆமென், நான் ஒரு நீதிமான். அல்லேலூயா. சத்தம் போட மாட்டீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வாய் தானே சொல்லுங்க. ஆமென். செய்யற தப்பெல்லாம் நான் செய்யறது சரின்னு சொல்லி நினைச்சிருந்தோம்னா அநேகர் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். யார் எதை செஞ்சல ஏண்டா தம்பி இப்படி இருக்கிற, அதுக்கு ஒரு அவங்க காரியத்தை சொல்றான். ஆமாம், எனக்கு தெரியும் நீ வேலையை பாரு. அல்லேலூயா. எனக்கு தெரியும் நீ வேலையை பாரு. ஆனா எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அருமை சகோதரனே, கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உன் கூடாரத்துக்குள்ள நீ சுயநீதி பேசி கொண்டு இருக்கிற, உன் வீட்டுக்குள்ள நீ சுயநீதியை பேசி கொண்டு இருக்கிற. ஆமென். அரசு அதிகாரிகள், ஆளுகை செய்கிறவர்கள், ராஜாக்கள், தேசங்கள் இன்று சுயநீதியை பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஏழை மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாய மகிமை கிடைக்காதபடிக்கு வசதியானவன் தன்னுடைய சுயநீதியை பேசிக் கொண்டிருக்கிறான். இருமாப்புள்ளவன் சுயநீதியை பேசிக் கொண்டிருக்கிறான். ஆமென். இருதயத்துல கடினத்தன்மை உள்ளவன் சுயநீதியை பேசிக் கொண்டிருக்கிறான். ஆமென். இதனாலதான் யுத்தங்கள் நடக்கிறது, தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, அநேகர் பட்டினி சாவினால மரித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு பக்கம் ஐஸ்வர்யம் சேர்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் ஏழைகள் பட்டினியால மடிந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் சுயநீதி. அல்லேலூயா. வல்லரசு நாடுகள் தங்களுடைய சுயநீதியை பேசிக் கொண்டிருக்கிறது, ஏழை நாடுகள் தனக்குள்ள சுயநீதியை பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் பரலோக ராஜ்யத்துல ஒரு காரியத்தை கேட்கிறார். சுயநீதி பேசுறோம் எல்லாம் இந்த கர்த்தருடைய ராஜ்யமாகிய பரிசுத்த ராஜ்யத்துக்குள்ள வரவே முடியாது, முடியவே முடியாது. உன் கிரியைகள் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க 18:9 அழகா வாசிங்க. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து. அல்லேலூயா. ஆமா. அல்லேலூயா. சுயநீதி பேசும் பொழுது என்ன நடக்குது? தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறது. ஆமென். தன்னைத்தானே பெரிய ஒன்றுமில்லாதவனாய் இருந்தும். ஆமென். கலாத்தியர் 6வது அதிகாரமா, 6வது அதிகாரம் 3-4 வசனம் வாசிங்க. நீங்க நல்லா கவனிச்சுக்க தேவ பிள்ளையே. You must know who you are. What is your capacity? What is your intellectual power? இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய அபிஷேகம் என்ன? How far you can perform well? நீ எந்த அளவுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தா ஆமென் நேர்த்தியா செய்து முடிப்ப. இந்த கிரியெல்லாம் உனக்குள்ள இருக்கணும், நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஆமென். ஊருக்கு தானே இது உபதேசம், நமக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எப்படி? ஆண்டவர் இன்னைக்கு என்ன நீதிமானா மாத்திருக்கீங்க. எனக்குள்ள என்ன வேணும்? நீதிமானா மாற்றப்பட்ட பிறகு எனக்குள்ள சுயநீதி இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? தேவ நீதி இருக்கணும். ஆமென். ஆனா இங்க ஆண்டவர் ஆமென் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, சில பேருக்கு நம்பிக்கை அப்படியே அஸ்திபாரம் போட்டு என்ன விட்டா அந்த பூமியில வர ஆளே கிடையாது. ஆமென். சில கிராமங்களை பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த ஊரையே கலக்கிட்டு இருப்பான். சில குடும்பங்களை சில பேர் அந்த குடும்பத்தையே கலக்கிட்டு இருப்பான். ஆமென். எல்லாம் நாத்தம். ஆனா அவரை பார்த்தீங்கன்னாக்க பெரிய அடி லெவல்ல நிற்பாரு. அல்லேலூயா. ஆமென். சில பேர் பார்த்தீங்கன்னா சில இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஒண்ணும் இல்லாததெல்லாம் பெரிய லெவல்ல பிஸ்டப் பண்ணி பில்டப் பண்ணி சுத்திட்டு கிடக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ வெறும் காற்றடிச்ச பையி. ஆமென். உன் வாயில மொத்தமும் பொய். ஆமென். இதனால உனக்குள்ள எந்த விதமான ஆசீர்வாதம் இல்லாதனால நீ பரலோக ராஜ்யம் போக முடியாது ஆண்டவரே. அல்லேலூயா. அவன் எவன் வாய் ஓவரா பேசுறானா அவனுக்குள்ள நீதி இருக்காது. ஆமென். நீதி எங்க இருக்கும்? நீதி நிதானமா இருக்கும். நீதி நிதானமா இருக்கும், அது கவனிக்கும். ஆமென். பேசுறதுக்கு தாமதமா இருக்கும். அநீதி போய் முட்டிக்கிட்டு திரும்பும், நீதி நிதானித்து விலகி போகும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு சுயநீதியை என்னிடத்து எடுத்து போடுங்க ஆண்டவரே, சுயநீதி எடுத்து போடுங்க ஆண்டவரே. அதுதான் உலகத்தவங்க சொல்லுவாங்க, மருமக உடைச்சா பொன் சட்டி, மாமியார் உடைச்சா மண் சட்டி. ஒரே சட்டி தான், மாமியார் உடைச்சா மண் சட்டி. அதே மருமக உடைச்சிட்டாள்னா
ஆச்சா போச்சா எப்படி உடைப்ப தங்கத்தால் ஆனதாச்சே. அல்லேலூயா அல்லேலூயா. யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. உங்கள் சுயநீதியில நீங்கள் இருக்கிறீர்களோ? கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்தா தெரியும். ஆண்டவரே இன்னைக்கு என்ன கழுவி சுத்திகரிக்க உதவி செய்யும். ஆண்டவரே என் இருதயத்துல என்ன வேணும்? சுத்தம் வேணும். என் கையில சுத்தம் வேணும். என் வாயில சுத்தம் வேணும். கை வாயி மெய் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். கை வாயி மெய் முழு உடலிலும் சுத்தம் வேணும். ஆத்துமா கபடா மாயை பற்றி கொள்ள கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால 6:3 கலாத்தியர்ல அழகா ஆண்டவர் சொல்றாரு. எடுத்து வாசிங்க. ஒருவன் தம்பி, ஒருவன், ஒருத்தி இல்ல, ஒருவன். ஏன் ஒருவனை பத்தி பேசுறார்? அந்த ஒருவனுக்கு கீழே தான் அந்த ஒருத்தி இருக்கா. அந்த ஒருவன் ஒருத்திக்கு கீழே தான் ஒரு குடும்பம் இருக்கு. அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் என் வீட்டுல நான் நீதி உள்ள நான் நின்னம்னா தான் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த நீதியை யாரும் நிறைவேற்றாதபடிக்கு அங்க சத்துரு யார் பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்கள பிடிக்கிறான் அவன். அல்லேலூயா. ஆமா, ஒரு பானைக்குள்ள எவ்வளவு தண்ணி வச்சாலும் லைட்டா ஒரு ஓட்டை விழுந்ததுன்னா முடிஞ்சு போச்சு, காரியம் ஃபுல்லா வடிஞ்சிடும். அல்லேலூயா. அப்ப ஒருவன் ஒன்றுமில்லாதவனா இருந்தோம் தன்னை ஒரு பொருட்டென்று தன்னை பில்டப் பண்ணி கொண்டால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் வஞ்சிக்கிறவனாவான். அங்கதான் இது இயேசு சொல்றார். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று கொண்டு. அல்லேலூயா. நான் ஒரு வஞ்சிக்கப்பட்டவன் என்று அறியாதபடி தங்களை தாங்களே நீதிமான்கள் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அங்க நல்ல நிதானமா பேசுறாரு. ஆண்டவர் நீங்க எல்லாரும் அப்படி சொல்லல. ஆமா, there are somebody, there are few people. அல்லேலூயா. ஆமா, நீதிமான்கள் உண்டு என்று கர்த்தர் அங்கீகாரம் செய்கிறாரு. ஆனா கிண்டல் அடிக்கிற கேள்வி அடிக்கிற சில பேரை பார்த்து கர்த்தர் பேசுறாரு. எப்போ நக்கல் பண்ணிட்டு தெரியுது. அல்லேலூயா. எப்பவும் மற்றவங்களை கிண்டிக்கிட்டே தெரியுது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து சொல்றாரு. அங்க 2 பேரை குறித்து ஒரு உதாரணத்தை சொல்றாரு. எடுத்து வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர். யாரு இவன சொல்றான்? அந்த பரிசேயன் என்ன சொல்றான்? 2 பேர் சர்ச்சுக்கு வராங்க. அல்லேலூயா. அப்படியே 2 பேர் சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்கு போய் 2 பேரும் செபம் பண்றாங்க. 2 பேரும் செபத்திலையும் ஒரு செபம் பார்த்தீங்கன்னா ஆமா ஒரு பரிசேயன் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இருக்கிறதான ஒரு குரூப், பரிசேய குரூப், சதுசேயர்கள் ஒன்று குரூப். 2 பேர்ல ஒருத்தன் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிறவன், இன்னொருத்தன் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நம்புகிறவன். அப்படி இல்ல ஒருத்தப்பட்டவன் என்ன பரிசேயன் என்ன செய்யறான்? சர்ச்சுக்கு போய் அங்க என்ன சொல்றான்? தேவனே, அவன் ஜெபம் பண்றான். தேவனே, ஆண்டவரே, அப்பா, தகப்பனே, ராஜாவே எல்லாம் சொல்லிட்டு பரிகாசம் பண்றவங்க, பரிகாரம் பண்றவங்க. ஆமா. 2வது அநியாயம் பண்றவன், விபச்சாரம் பண்றவன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் பின்னாடி ஒருத்தன் நிக்கிறானே, என் பக்கத்துல ஒருத்தங்கிறான் இந்த ஆயக்காரன், அவனை போல நான் இல்லப்பா. ஆமா, வேசித்தன உபச்சாரம் பண்ற மாதிரி நான் இல்லப்பா. அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? தன்னைத்தானே ஒரு பெரிய மேன்மைக்குள்ள கொண்டு போகிறார். சுயநீதியை பேசிக் கொண்டு இருக்கிறார் அவர். அல்லேலூயா. அவன் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது எப்பவுமே தன்னை காட்டில மற்றவர்கள் எப்படி என்னணும்? மேன்மை உள்ளவர்களா எண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்ப சுயநீதி என்ன பண்ணுகிறது? மற்றவர்களை அற்பமாய் பார்க்க பண்ணுகிறது. அல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டவள் இடத்துலதான் ஆண்டவர் ஒரு மேன்மையான பிள்ளையாகிய யூதாவை பெற பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமென். இந்த யாக்கோப்புக்கு 2 மனைவி. பெரிய பேரு லேயா, சின்ன பேரு ராகேல். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த லேயாளுக்கு 1.5 கண்ணு, கொஞ்சம் கூச்ச பார்வை. இந்த ராகேல் என்ன நினைச்சா? இவளா ஒரு பெரிய இவளா? அல்லேலூயா. ஆமென். நான் தான் நேசிச்சேன் யாக்கோப்ப, அவர் எனக்கு பிரிய மனவாளன்.
என்று சொல்லி அவள் எத்தனையோ கனவுகளை கண்டிருந்தா. ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? அற்பமா எண்ணப்பட்ட அந்த லேயாள் இடத்துல தான் 4வது பிள்ளையாக யூதாவை மகிமையாக பெற்றெடுக்க செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை நினைச்சுக்கலாமா? ஆண்டவரே, என் உள்ளத்துல மற்றவங்களை அற்பமா நினைக்கிற அந்த அசுத்தாவின் கிரியைகள் என்னை விட்டு எடுக்கப்படட்டும். காரணம், எனக்குள்ள அந்த சுயநீதியின் ஆவி இருக்கிறபடினால நான் மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு ஆயக்காரன் வரான், ஒரு பரிசேயன் வரான். பரிசேயன் தேவாலயத்துல நின்னுகிட்டு, பரிகாரரை போலவோ நான் இல்லப்பா, விபச்சாரம் பண்ற போல இல்ல, திருடனை போல இல்ல, ஆமென், அங்க அப்படி இருக்கிற போல இல்ல, நானோ என்று சொல்லி தன்னை உயர்த்தி கொள்ளுகிறான். அல்லேலூயா. வாசிங்க, பண்டு வாசிங்க. அவன் என்ன சொல்றாரு பாருங்க. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். வாரத்துல 2 தடவை உபவாசம் பண்றேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் என் சம்பாத்தியத்துல தசமபாகம் கொடுக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் மார்பிலே கைய வச்சு அடிச்சுக்கிறான். இப்படியா அடிச்சுக்கிறான். ஆண்டவரே, காரணம் என்ன? என் கையிலயும் சுத்தம் இல்ல, கையை தூக்க முடியல. ஆமென். என் இருதயத்துல சுத்தம் இல்ல, இருதயமும் உம்மோடு கூட மகிமைப்பட முடியல. அப்புறம் தேவனே, பாவியாகி என் மேல், என் காரணம் என்ன? என் ஆத்துமா மாயைக்குள்ள சிக்குண்டு கிடக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 24 சொல்லப்பட்ட அந்த வசனங்களை அவன் நினைவுக்கு வருகிறான். ஆமென். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த கர்த்தருடைய கருத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆனா இங்க பரியாசக்காரன் என்ன பண்றான்? ஆமென். இந்த பரிசேயன் என்ன பண்றான்? எல்லாரும் போல நான் இல்ல ஆண்டவரே. சுயநீதி பேசுகிறவன் தன் மேன்மை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான், தன்னுடைய அறிவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் சொல்றான், டெய்லி சர்ச்சுக்கு வரேன், மாசம் 3 நாள் உபவாசம் போடுறேன். அல்லேலூயா. தசம்பாகம் காணிக்கெல்லாம் கொடுக்கிறேன். ஆமென். தசம்பாகம் காணிக்க கொடுக்கிறவங்களை பத்தி நான் பேசுறேன். ஆமென். சில பேர் தசம்பாகம் கொடுக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. காணிக்க கொடுக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுவும் மாயையே. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பலத்துக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, எவ்வளவு வாய் அவனுக்கு நல்லா நீண்டு எல்லா வார்த்தையும் பேசுறான். மற்றவங்க எல்லாரும் ஓக்கியமான ஆட்கள் இல்ல, என்ன தவிர நீதிமான் இல்லை என்று சொல்லி எப்பவுமே சுயநீதி உடையவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, இந்த ஆயக்காரன், ஆண்டவரே, என் கையும் தூக்க முடியலப்பா. காரணம், 24வது சங்கீதத்தை நான் 3வது வசனத்தை வாசிச்சு இருக்கிறேன். என் கைகளை சுத்தம் இல்ல, அதனால பர்வதத்துக்கு ஏற முடியல. ஆமென். என் கைகளை சுத்தம் இல்ல, அதனால உடைய பரிசுத்த சன்னிதானத்துல நிலைநிற்க முடியல, என் கைகளை ஏறெடுக்க முடியலப்பா என்று சொல்லி தன் இருதயத்தை அடித்துக் கொள்ளுகிறான். என் இருதயத்தை அவன் வேதனைப்படுத்தி சஞ்சலப்படுத்தி ஆண்டவரை தன்னை ஒடுக்குகிறான். ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆமென், நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட என்னிடத்துல வருகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சுயநீதி உடையவன் நொறுங்குண்ட உள்ளத்துக்குள்ள வர முடியாது. தேவ நீதி யாருக்குள்ள செயல்படுமோ அவனுக்கு உடைக்கப்பட்ட உள்ளத்தை கர்த்தர் கொடுக்கிறார், நொறுங்குண்ட உள்ளத்தை கொடுக்கிறார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அப்படிதான் சொல்லுகிறது. தன்னுடைய இருதயத்துல நொறுங்குண்டதமான இருதயத்தோடு கூட என்னிடத்துல வந்து என்னை நோக்கி பார்ப்பவனையே நான் நோக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையப்பா, என் சுயநீதி என்னிடத்துல எடுத்து போடும் ஆண்டவரே. அவன் தன்னுடைய மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். 14வது வசனம், ஆண்டவர் அங்க ஒரு மகிமையான காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அவன் அல்ல, ஆமென், என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். சுயநீதி பேசுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீ ஆலயத்துக்கு வரலாம், ஆமென், காணிக்க கொடுக்கலாம், தசபாகம் செலுத்தலாம், நான் கிறிஸ்தவன் என்று எல்லாருக்கும் முன்னாடி மாறு தட்டி கொள்ளலாம். ஆனால் அருமையான தேவ பிள்ளையே, உன் கைகளிலே சுத்தம் இருக்கணும், உன் வார்த்தைகளில் சுத்தம் இருக்கணும், உன் இருதயத்துல சுத்தம் இருக்கணும். உன் ஆத்துமா கபடான காரியங்களை சிக்கிக்கொள்ள கூடாது, மாயையில சிக்கிக்கொள்ள கூடாது. அப்படி நீங்கள் நான் வாழ்வமையானால் கர்த்தர் சொல்ற அந்த
உன்னதமான ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரவான்களாய் மாற முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனே தேவனுடைய ரட்சிப்பினால் ஆமென் நீதியை பெறுகிறவனாய் இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இன்னும் கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு முடிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கம்மா. நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய கிரியைகளினால அல்ல, நம்முடைய நீதியினால அல்ல, நம்முடைய சுய நீதியினால அல்ல. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எப்படி நம்ம ரட்சித்திருக்கிறாரு? கிருபையினால், அவுட் ஆஃப் கிரேஸ் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, ஆமென். உலகத்துல கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆண்டவருடைய அபிஷேக கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால நாம் விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது நம்மளால ஆனது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அதனால என்ன பண்ணாத, இந்த பரிசேயனை போல அவன் பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு இது உங்களுடைய செயல்களினால் உண்டானது அல்ல. ஆமென். காணிக்க கொடுத்தேன், தசம்பாகம் கொடுத்தேன், அங்க போனேன், தர்மம் பண்ணேன், ஆண்டவரே நான் அவனை போல இல்லைன்னு சொல்லி சுயநீதியை பேசுகிறவனா நாம் இருப்போமேயானால் இது நம்முடைய கிரியைகளினால் உண்டான ரட்சிப்பு அல்ல. ஆமென். ரட்சிப்பின் தேவனால் நாம் நீதியை பெறுகிறோம். ஆமென். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரட்சிப்பின் தேவனால தான் நாம் நீதியை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால பெருமை பாராட்ட நம்ம இடத்துல என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினாலே நான் இன்னைக்கு மீட்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். நோ ஒன் இஸ் ரைட்டியஸ். ரோமர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. ஆமென். as it is written, none is righteous, no not one. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆமென். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற காரியம்பா, உம்முடைய சமூகத்துல என் இருதயத்துக்கு ஆமென் நீர் உம்முடைய நீதியை வர்த்திக்க பண்ணுவீராக. என் இருதயத்துல உம்முடைய மகிமையை வர்த்திக்க பண்ணுவீராக. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 64வது அதிகாரம் 6வது வசனம் தெளிவா சொல்லுகிறது. We have all become like one who is unclean. Hallelujah. ஆமென். எடுத்து வாசிங்களேன். வாசிக்கிறோம், முடிக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் எப்படிங்க? இலைகளை போல உதிர்கிறோம். அல்லேலூயா. எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சங்கீதம் 90:5-6 இப்படியாய் நமக்கு ஒரு மேன்மையான வார்த்தை கொடுக்கிறது. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். ஆமா, தூக்கத்துக்கு ஒத்திருக்கிறாங்க. காலையில முளைக்கிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். ஆமென். பூத்து மாலையில அறுப்புண்டு விழுந்து போகிறது போல இருக்கிறது. இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நாங்கள் இலைகளை போல இருக்கிறோம். ஆமென். எங்க கால நேரம் எப்ப முடியும்னு தெரியாது. அதனால எங்க சுய நீதியை விட்டு வெளியில வர கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல சூழலை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பூமியில கிளையோடு ஒட்டி இருக்கிற அந்த காலங்கள் வரைக்கும், ஆமென், இலையானது செடியோடு ஒட்டி இருக்கிற காலங்கள் வரைக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த உன்னதமான வாழ்க்கையில சுத்த கைகளோடு கூட, சுத்த இருதயத்தோடு கூட, ஆமென், பரிபூர்ணமான ஆத்மாவோடு கூட நீதியை பெற்றுக்கொள்கிற சர்வவல்ல தேவனுடைய பிள்ளைகளாய்
நாம் ஆசீர்வாதத்தையும் நீதியும் சுதந்திரிப்பதற்கு அவர் கொடுக்கப்பட்ட அந்த கிருபை நாட்களிலே அவருடைய நீதியை நாம் நடப்பிப்போமானால் நாம் ஆசீர்வாத பலத்துக்குள் நிற்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு சுயநீதியை விட்டு வெளியில வர உதவி செய்யுங்கப்பா. எத்தனை ஒப்பு கொடுப்பீங்க? எத்தனை ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, ஆல்வேஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் மை ரைச்சியஸ்னஸ். ஆமென். எனக்கு எது சாதகமா இருக்கிறதோ அதை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இல்லப்பா, உமக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக நீர் என்னை மீட்டது உண்மையானால், உன் குடும்பத்துல, உன் வேலை ஸ்தலத்துல, உன் சமூகத்துல, நீ வாழ்கிற இடத்துல, கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற அந்த வார்த்தையின்படி நீ மனம் திரும்புவது உண்மையானால், நான் மனம் திரும்பி இருப்பது உண்மையானால், நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்குள்ள வரணும். ஆண்டவரே, ஆமென், என் வாயை மூட உதவி செய்யும். அப்ப என் நீதி எப்படி வெளிப்படும்? என் கையில வெளிப்படும். ஆமென். என்னுடைய இருதயத்துல வெளிப்படும், என்னுடைய ஆத்மாவில் வெளிப்படும், என்னுடைய உண்மையான வார்த்தைகளால வெளிப்படும். அப்படி நான் இருப்பேனா, அந்த உண்மையான நீதிக்கு சொந்தக்காரா இருக்கிற என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய கர்த்தரிடத்துல நான் போவேன். அவர் தங்கி இருக்கிற இடத்துல நான் வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்பாடு செய்வேன். ஆமென். நீங்கள் என்னுடையவர்களா இருப்பீர்கள் என்றால் நான் உங்களை வந்து திரும்ப அழைத்துக் கொண்டு போவேன். நான் எங்கேயோ அங்கேயே நீங்களும் தங்கி இருப்பீர்கள். அந்த தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் நமக்குண்டான நீதியையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். என் தகப்பனே, அப்பா, கொஞ்சம் எல்லாரும் வாய் திறந்து ஆமென். எல்லா நேரத்திலும் சுயநீதி பேசுறவங்களா தான் இருக்கிறோம். நம்ம அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எங்கள் மேல் வர்த்திக்க பண்ணுவீராக. சிறியோர் தொடங்கி பெரியோர் முதல் எல்லோரும் ஏகமாய் கெட்டு போனவர்களாய் சுய நீதிக்கு தங்களுடைய வாயை ஒப்பு கொடுத்தவர்களாய் இருக்கிற ஆண்டவரே, உண்மை உண்மை, இது சத்தியம். ஆனா என்றைக்கு தேவ நீதி பூமியில வெளிப்படுகிறதோ, என்றைக்கு பூமியில தேவ நீதி மகிமையாய் செயல்பட ஆரம்பிக்கிறதோ, முழுவதும் மாற்றப்படுகிறதோ, அன்றைக்கு கர்த்தருடைய வருகை மிச்சமாய் சம்பவிக்கும். ஆமென். எல்லோரும் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவரே, சுயநீதியை பேசிக் கொண்டிருக்கிற என் இருதயத்தில் உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டப்பா. எல்லா இடத்திலும் நான் பேசிக்கிட்டு இருக்க ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் நான் பேசிக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே. ஆமென். ஆனா என் இருதயத்துக்கு தெரியும் நான் செய்யறது தவறுன்னு தெரியும், நான் பேசுறது தவறுன்னு தெரியும், என் இருதயத்துல மாய்மாலம் இருக்குதுன்னு தெரியும். ஆனாலும் ஆண்டவரே, மாம்ச கிரியைகளினால, சத்துருடைய ஆளுகையினால தேவ நீதி வெளிப்படாதபடி சுய நீதி வெளிப்பட்டு கொண்டு இருக்குதப்பா. எங்களை மன்னியும், எங்களை மன்னிய ஆண்டவரே. என்றைக்கு நாங்க சுயநீதியை விட்டு வெளியில வரமோ, தெய்வீக நீதியை நாங்க சுதந்திரத்துக் கொள்ளுவோம். அன்றைக்கு எங்கள் கூடாரங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் தங்கும். ஆண்டவரே, எங்களை மாற்றின அந்த நேரத்துக்காக நன்றி. எங்கள் சூழல்களை மாற்றின நேரத்துக்காக நன்றி. 1000 ஆமென் அநேக கோடிகள் நமக்கு கிடைத்தாலும் ஆண்டவரே, அது தேவ நீதிக்கு ஒப்பாகாது. சுயநீதி நம்மளை அழிக்கும், சுயநீதி நம்மை முற்றிலுமாய் நிர்மூலமாக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒப்பு கொடுத்தபடி நாம் அவருடைய நீதியிலே வாழ்வோம், சுயநீதியை தவிர்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you all.